நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். மலைகளை வழிகளாக்கி, பாதைகளை செவ்வையாக்கி, கோணலானவைகளை நேராக்கி, கரடானவைகளை சமமாக்கி, தண்ணீரை கடக்க வைத்து, சோதனை ஜெயிக்க வைத்து, மதிலை தாண்ட வைத்து, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, பலவீனத்தை பலமாய் மாற்றி, என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இதுவரை சுகபலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மகிமை நேரத்தை காண வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த லெந்து நாட்களில் சிலுவை தியானத்தில் ஒவ்வொரு நாளும் சிலுவை தியானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிலுவை தியானத்தில் சிற்பங்கள் என்ற தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்களை வசனங்கள் மூலம் தியானிப்போம். சிற்பங்கள் அப்படிங்கும்போது ஆண்டவர் சிற்பி, நாம் சிற்பங்கள். அவர் ஏசப்பாவாகிய சிற்பி செதுக்கிய சிற்பங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில வசனங்கள் மூலம் பார்க்கலாம். முதலாவதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். சிற்பங்களாகிய நாம் விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும், நம்மளை கவனித்து கொள்ள வேண்டும், நாமளே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ விக்கிரகங்களுக்கு விலகி அப்படின்னா, விக்கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே நினைக்கிறது மனிதனுடைய கையினால் செய்யப்பட்ட எல்லாமே விக்கிரகங்கள் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எல்லாமே, அது மட்டும் விக்கிரகங்கள் இல்லை. ஆண்டவரை தவிர யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கமோ, எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கமோ எல்லாமே விக்கிரகங்கள் தான். நமக்கு முதலாவது ஆண்டவர் தான், ஏசப்பா தான். அதற்கு பின்னு தான் கணவனுக்கு மனைவியோ, மனைவனுக்கு கணவனோ, பிள்ளைகளோ, நமக்கு உலக பிரகாரமான கொடுக்கப்பட்ட ஜாபோ, நம்மளுடைய ஆஸ்திகளோ அந்தஸ்துகளோ எல்லாமே ஃபஸ்ட்டு காட். அப்போ அவரை தவிர எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கமோ, சில பேர் பார்த்திங்கன்னா பொருட்கள், எந்த பொருளை பார்த்தாலும் வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கையில் ஒன்றா வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க வச்சுருக்கே பெஸ்ட்டு மாதிரி தெரியும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, சிலர் ஜுவல்ஸு, சிலர் சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க, சிலர் பணம். எவ்வளோ சேர்த்தாலும் திருப்தியாக இருக்காது, தேவைக்கு அதிகமாக சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் தவறான வழிகளை கூட கையாளுவாங்க. இது எல்லாம் ஆண்டவரை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அது எல்லாமே விக்கிரகங்கள் தான். அந்த அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் ஆசை, இச்சை, கண்களில் இச்சை, சிந்தையில் இச்சை, துர் ஆலோசனைகள், இது எல்லாமே விக்கிரகங்கள் தான். இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு நாம் விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த லெந்து நாட்களில் சிலுவை தியானத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் சிந்திக்கிற தியானிக்கிற எல்லாமே லெந்து நாட்களுக்குள்ளது மட்டுமே கிடையாது, நம் வாழ்க்கையில் எல்லா நாட்களுக்கும் உள்ளது. நம்ம இந்த நாட்களில் இதை சொல்லிவிட்டு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுவிடக்கூடாது. எல்லா நாட்களும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். சிலுவை தியானத்தில் நாம் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய எல்லாமே. இப்போ இந்த விக்கிரகங்கள் விலகி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த லெந்து நாட்கள் மட்டும் கடைபிடிச்சிட்டு விட்டுறணும், அப்படி கிடையவே கிடையாது. எல்லா நாட்களும் இந்த லெந்து நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட தியானங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்க்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம். இந்த விக்கிரகங்களுக்கு விலகி பாதுகாத்து கொள்வதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால் என்ன, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது, இது என்ன நான் என்ன ஆண்டவரோட இதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கேன் அப்படி நம்ம வாதங்கள்லாம் இல்லைனா இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கணும். என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு
நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எவ்வளவோ ஊழியக்காரங்கள் பெரிய இருக்காங்க. நம்ம நிறைய ஊழியக்காரங்களுடைய மெசேஜ் நமக்கு பிடிக்கும், அது பிரயோஜனமாக இருக்கும், அவங்க பேசுறதுனால நான் இதில் தொடப்பட்டேன், அப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்னா எல்லா வகையிலையும் செய்யலாம். கண்டிப்பாக வேலையெல்லாம் விட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஊழியத்துக்கு நான் ஒப்புக்கொடுத்தேன்னா எனக்கு வேலை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. குடும்பத்தை பார்த்துக்கொண்டு வேலையும் பார்த்துக்கொண்டு ஊழியம் செய்யலாம். ஊழியம் என்பது, என்னை நேசித்த ஆண்டவர் உங்களை நேசிப்பார், எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று சாட்சியாக பிறருக்கு சொல்லி ஆத்துமாக்களை கொண்டு வர்றது தான் ஊழியம். இந்த ஊழியத்தை யாருனாலும் பார்க்கலாம். ஆனால் விக்கிரகங்களுக்கு விலகாம, ஆசைகளை தூர போடாம, நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஆண்டவரோட முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் நம்ம விட்டு விடாம இருந்தோம்னா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவேளை சிலவர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இப்படி தான் சாப்பிடணும், இந்த எத்தனை வெரைட்டி சாப்பிடணும், இது இருந்தால் சாப்பிடணும், இது இருந்தால் சாப்பிட மாட்டேன், இப்படி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், இப்படிப்பட்ட முக்கியத்துவங்கள் நம்ம ஆண்டவரை விட அதிகமாக கொடுத்தோன்னா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ஊழியம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதால, நம்ம வீட்டில் நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு செய்கிறதே ஊழியம்தான். ஆண்டவரை பற்றி சொல்கிறது ஊழியம்தான். இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள், விக்கிரகங்களாக சிந்திக்கப்படுகிற இந்த ஆசை, மோகம், துர்ரிச்சை, இதையெல்லாம் விட்டால் தான், இந்த விக்கிரகங்களாகி இதை விட்டால் மட்டும்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அதனால் சிற்பங்களாக நம்மளை வைத்திருக்கும் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னா விக்கிரகங்களாகிய ஆசைகளை நம்ம துறக்க வேண்டும். அப்போ தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வெக்கப்பட்டு போய்விடும். சங்கீதம் 97:7 சொல்லப்பட்டிருக்கு, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக. வசனம் சொல்லுது. விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பாராட்டுறது. நான் இவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்க, நான் இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கேன் பாருங்க, நான் இவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க, எங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ பெருசு, நான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன் பாருங்கள், இதையெல்லாம் நம்ம பாராட்டும் போது நாம் என்ன செய்வோமா, வெக்கப்பட்டு போவோம். அப்போ விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் வெக்கப்பட்டு போவோம். அதை விட்டுட்டு சிலுவையை நாம் பார்த்தால், சிலுவையை நோக்கி நாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வெக்கப்படுத மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டவர் நம்மளுக்கு அதிலிருந்து மீட்டு கொடுப்பார், அதில் நன்மையாக மாற்றுவார். அநேக கண்கள் காணும்படி கண்மலையின் மேல் உயர்த்துவார். எப்போ இப்படிப்பட்ட விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுறதை விட்டுட்டு சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சிலவர் சிலுவை தானே, இதை பார்த்தா போதும், அப்படி இல்லை. இந்த 40 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும்போது நமக்காக அவர் சிலுவையில் பேசிய வார்த்தைகள், நமக்காக சிலுவையில் சிந்திய இரத்தங்கள், நமக்காக அடிக்கப்பட்ட ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயங்கள், அதை பார்க்க வேண்டும். நமக்காக எவ்வளோ தியாகம். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோன்னீங்களேன், சும்மா நம்ம பைபிள் வாசிக்கலாம், ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக சிலுவையில் தொங்கினான்னு அப்படி பார்க்காம யோசித்து பார்த்தோன்னீங்களேன், பிறருக்காக ஒரு அடி நம்ம வாங்குவோமா? தப்பு நான் தான் செஞ்சேன், அவன் செய்யலை, என்ன அடிங்கன்னு ஒரு அடி நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஆனால் நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச அக்கிரமங்கள், நம்ம செஞ்ச எல்லா தீமைகளுக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாங்கக்கூடிய எல்லா அடியும் அவர் வாங்கினார். அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மகிட்ட பெருமை இருக்காது, நம்ம வெக்கப்பட மாட்டோம், நம்ம இந்த ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், நம்ம வெக்கப்பட மாட்டோம், தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஆகும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த விக்கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறனால என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோன்னா, 135 சங்கீதம் 15 வசனம் சொல்லுது. 135 சங்கீதம் 15 வசனம் சொல்லுது, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கை வேலையுமா இருக்கிறது, அவைகளுக்கு
வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகள் காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அப்போ விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் செய்யணும்? உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். நம்ம கொடுக்கப்பட்ட ஜாபாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நம்ம தெருவில் யாருக்காவது நம்ம செய்கிற உதவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய காரியங்களாக இருக்கட்டும், படிப்பு காரியம், என்ன காரியமாக இருக்கட்டும், அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வைங்களேன், அதை நம்ம செய்வோமா? செய்யவே மாட்டோம். பிரயோஜனம் இல்லாத எதையும் உலகத்துக்காக நம்ம செய்ய மாட்டோம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம செய்யும்போது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சிற்பங்கள் இங்கே தலைப்பில் விக்கிரகங்களை நம்ம கொண்டு வரோம். எப்படிப்பட்டதான் பாருங்க, வாய் இருக்கும் பேசாது, கண்கள் இருக்கும் பார்க்காது, மூக்கு இருக்கும் சுவாசிக்காது, அதில் என்ன பிரயோஜனம்? அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது என்பதை இந்த சிலுவை தியானத்தில் நம்ம பார்க்கணும். மிகவும் பிரயோஜனமானது ஒன்று என்னன்னா சிலுவையை நோக்கி பார்க்கணும். இதை விட்டுட்டு, பிரயோஜனம் இல்லாததை விட்டுட்டு, பிரயோஜனமான நம்ம ஜீவனுக்கு மிகவும் தேவையான சிலுவையை நோக்கி நம்ம பார்க்கும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்மளேருந்து நாட்களில் எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், தியானிக்கிறோம், ஃபார்மாலிட்டியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிரயோஜனம் இல்லாத ஒன்றை ஃபாலோ பண்ணோன்னா அது வெறுமையானது. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக சிலுவையை சுமந்த அந்த சிலுவையை நோக்கி, ஆண்டவர் அடிக்கப்பட்ட சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அது பிரயோஜனமாக இருக்கும். பிரயோஜனமானவைகளை இந்த லெந்து நாட்களில் நம்ம செய்வோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிலுவை தியானத்தில் இந்த சிற்பங்கள்ங்க தலைப்பில் இந்த விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மகா பெரிய பாவமாகிறது. பாவம் அது சாதாரண பாவமே கிடையாது. யாத்ராகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம மோசே ஆண்டவரோட பேசுறதுக்கு போயிட்டு அவர் வர்றதுக்கு முன்னால் இனிமே எங்கே அந்த மோசே வரப்போறாரு, நம்ம வணங்குறதுக்கு நம்மளே ஒரு விக்கிரகத்தை செய்வோன்னு ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பித்தாங்க. அதை வணங்க ஆரம்பித்ததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா பெரிய பாவத்துக்குள்ளாயிட்டாங்க எல்லாரும். கொஞ்சம் கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. மோசே வர்ற வரைக்கும் கூட அவங்களால பொறுத்திருக்க முடியலை. ஆனாலும் மோசே காட்டின வழியிலே அவங்க போகலை. எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு அற்புதங்கள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு வரும்போது ஆண்டவர் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போயிருக்காரு, என்ன செய்தி நம்மளுக்கு கொண்டு வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணி கூட பார்க்க முடியாமல் அந்த மோசே வர்றதுக்கு முன்னால் இனிமே அந்த மோசே எங்கே வரப்போறாரு அப்படின்னு சொல்லி இவங்க வணங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அதற்கு அவ்வளோ செலவினங்கள். எல்லா மக்களும் பொன்னை வெள்ளியும் கொடுக்காங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பித்தாங்க. அப்போ அது என்ன ஆயிடுதுன்னு மிகப்பெரிய பாவமாகிடுது. ஜீவனுள்ள தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவனோட பேசுறதுக்கு போன மோசே, நமக்கு லீடராக இருந்த வழிநடத்தின மோசே வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதுக்குள்ளே மக்களை பாருங்களேன், பாவம் விக்கிரகங்களை செய்து அந்த விக்கிரகத்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது பார்க்காது, பேசாது, மூச்சு விடாது. நம்ம 10 சத்தம் கொடுத்தாலும் கூட அதுக்கு சத்தம் கேட்காது. ஏன்னா அது விக்கிரகம், அதுக்கு ஜீவனே கிடையாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது மிகப்பெரிய பாவமாகிவிடும். அப்படிப்பட்ட பாவத்தை விக்கிரகங்களை வணங்கி நாம் சேர்க்கக்கூடாது. அதை விட்டு சிலுவையை நோக்கி பார்க்கணும். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார், பிரயோஜனம் இல்லாமல் போக விடவும் மாட்டார், அது பாவமாகவும் ஆகாது. எல்லா நல்ல விஷயங்களும் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இருக்கும்போது நாம் ஏன் பிரயோஜனம் இல்லாத பாவமான அந்த காரியங்களை ஏன் நம்ம செய்யணும்? சிந்தித்து ஏன் செயல்பட மாட்டோம்? ஏதோ யாரோ சொன்னாங்க இல்லை இந்த நாட்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாம் சில ட்ரெடிஷ்னலாக கொண்டு வரதை விட்டுட்டு சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட மாட்டோம், நாம் பாவம் செய்ய மாட்டோம், பிரயோஜனம் இல்லாமல் நம்ம போகவே மாட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகங்களை வணங்குறதுனால கர்த்தர் அவர்களை உபாதித்தார். அவங்களுக்கு தண்டனை பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் வேதனைகளை கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்க மாட்டேங்குது. ஒரு செகண்டு
ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லி வருவாங்க. அடுத்த செகண்ட் திரும்ப போவாங்க. ஆண்டவர் மன்னிப்பார், உபாதிப்பார். திரும்ப எத்தனை தடவை மன்னிச்சு கொண்டு வர்றாரு ஆண்டவர். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? உபாதித்தார். கர்த்தர் அவர்களை உபாதித்தார்ன்னு இருக்கு யாத்ராகமம் 32 அதிகாரம் 35 அப்போ இப்படிப்பட்ட உபாதைகளை நாம் ஏன் தேட வேண்டும்? அவசியமே இல்லையே. நல்ல விஷயங்கள்னு நிறைய இருக்கும்போது ஏன் நல்ல இல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும்? தேவையே இல்லை. எவ்வளோ பிரசங்கங்கள் கேட்கும், எத்தனை முறையோ நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையும் இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கல்விமானின் நாவை கூட நமக்கு கொடுக்கிறது. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஏன்ட்ட கிழங்க ஆண்டவர் சொல்லார். அதை எல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு ஒரு செகண்டில் நம்ம நினச்சபடி நடக்கலைன்னா பாவத்துக்குள்ளே போயிடும். விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். எதெல்லாம் விடணுமோ அதை விடாமல் எது தேவையில்லையோ அதை விடாமல் எது ஆண்டவர் விரும்பாதோ அதை போய் நம்ம பிடிச்சிட்ருப்போம். அதனால தான் இந்த சிலுவை தியான நாட்களில் நாம் தியானிக்கும்போது விக்கிரக ஆராதனை வேண்டாம். விக்கிரக ஆராதனை என்பது ஆண்டவரை தவிர எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பாவம்தான் சேரும், அதனால் வெட்கம்தான் வரும், அதனால் ஆண்டோடைய உபாயத்தை அனுபவிப்போம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவே முடியாது. இப்படிப்பட்ட விக்கிரகங்களை இந்த லெந்தன நாட்களை இந்த சிலுவை தியானத்தில் நாம் விட்டு நம்மளை அழகாக செதுக்கி வைக்க ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்ற பாத்திரமாக, அவருக்கு பிடித்த பாத்திரமாக, அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நாம் வாழும்போது சிலுவை தியானமும் முக்கியமாக இருக்கும், சிலுவை தியானமும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமான மனிதர்களாக ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்துவார். இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை கவனிப்போம். அது மட்டும் இல்லை, அதை தியானிப்போம், அதன்படி நம்ம நடக்கணும். அதுதான் ஆண்டவர். அதற்காகத்தான் நமக்காக தான் சிலுவைக்கே போனார். நமக்காக சிலுவைக்கு போனான்னு ஏதோ 40 நாட்கள் வாஸ்தம் படித்தோம் விட்டுட்டு அவருக்கு பிரியமில்லாத செஞ்சால் அது மிகவும் பிரயோஜனமற்றது. வெட்கத்தை கொண்டு வரும், பாவத்தை சேர்க்கும், உபாதைகளை நம்ம சேர்க்கும். தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிரயோஜனமான சிற்பங்களாக நாம் செயல்படுவோம். God bless you. Praise the Lord. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த இரவு வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் இந்த சிலுவை தியான நேரத்தில் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நாங்கள் உண்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். சிலுவையை நோக்கி பார்த்து ஏசப்பா உமக்கு பிரியமானதை செய்வர்களாக இருக்க வேண்டும்ப்பா. சில நேரங்களில் நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்கிற மாதிரி இருக்கும்போது எங்களை நீங்கள் உங்கள் கரத்தில் எங்களை வச்சுக்கோங்கப்பா. உங்கள் கரத்தில் தாங்கி ஏந்தி தப்பு வைத்து கொள்ளுங்கப்பா. கூடார மறைவில் ஒழித்து வைத்து பாதுகாப்பேன்னு சொன்னதுபடி எங்களை அப்படி ஒழித்து வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில் நீர் கொடுத்த நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் ஜீவனே கொடுத்தீங்களப்பா. உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுமாறு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மிகுதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.